ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்தித்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். ராமாயணத்திலே கைகேயிக்கு நாம் எல்லோருமே ஒரு மிக மோசமான பெயரை கொடுத்து வைத்திருக்கின்றோம். கைகேயியால் தான் ராமர் வனவாசம் சென்றார் என்று கைகேயியை அனைவருமே அவர்களை திட்டுகின்றோம். எல்லா பிரச்சனைகளுக்குமே இன்னொரு பக்கம் என்பது உண்டு. அந்த இன்னொரு பக்கத்தை தான் நாம் இன்றைய தினம் ஜெம் டிவி வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். ஆக ராமனை காப்பாற்றுவதற்காகவே 14 ஆண்டு வனவாசம் அனுப்பினாள் கைகேயி. வாருங்கள், இதன் உள்ளர்த்தத்தை பார்ப்போம். தன் மகன் பரதன் உட்பட அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மனத்துயரை பல காலம் அனுபவித்தவள் கைகேயி. இறுதியிலே ஹனுமன் வாயிலாகத்தான் அவளின் தியாக உள்ளம் வெளிப்படுகின்றது. அப்படி என்ன தியாகம் பார்ப்போம் வாருங்கள். ராவண வதம் முடிந்து சீதை, லக்ஷ்மணர், வானர ராட்சச படைகளுடன் அவர்களின் குடும்பத்தினருடனும் ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்புகின்றார். திரும்புகின்ற வழியிலே பரத்வாஜ மகாமுனியின் அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்கனவே வாக்களித்தபடி இரவு அங்கு தங்குகின்றார். அதாவது பரத்வாஜர் குடிலிலே. விடிந்தால் 14 வருடங்கள் முடிந்த நிலையில் பரதனும் சத்ருகனனும் ராமர் இனி வரமாட்டார் என்ற ஒரு யோசனையோடு அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கூற ஹனுமன் ஸ்ரீராமரால் அனுப்பப்படுகின்றார். ஆஞ்சநேயரும் நந்தி கிராமத்துக்கு வந்து அவர்கள் நெருப்பில் வீழ்வதிலிருந்து காக்கின்றார். அதாவது பரதனையும் சத்ருகனனையும் நெருப்பிலிருந்து வீழாமல் காத்துவிட்டு பரதனிடம் கேட்கின்றார், தங்களுடைய அம்மா எங்கே, நான் நமஸ்கரிக்க வேண்டும் என்கின்றார். பரதனும் ஸ்ரீராமனை பெற்ற பாக்கியசாலி அன்னை கௌசல்யை இதோ என்று கை காட்டினார். அவளை வணங்கிய பின் மறுபடி ஆஞ்சநேயர் கேட்கின்றார், அம்மா எங்கே, நமஸ்கரிக்க வேண்டும். ஸ்ரீராமரை கணமும் பிரியாது சேவை செய்த பாக்கியசாலி லக்ஷ்மணனையும் என் தம்பி சத்ருகணனையும் பெற்ற அன்னை சுமித்திரை இதோ இவர் என கூறி அவரை காட்டுகின்றார் பரதன். அவளையும் வணங்குகின்றார் ஹனுமார். அதாவது சுமித்திரையை வணங்குகின்றார் ஹனுமான். பின்னரும் வெளிப்படையாக, உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகேயி எங்கே, அவளை நான் நமஸ்கரிக்க வேண்டும் என்கின்றார் ஹனுமான். பரதன் துணுக்குறுகின்றான், கோபப்படுகின்றான். அவள் மகா பாவி, அவளுக்கு மகனாக பிறக்கும் அளவுக்கு பாவம் செய்து விட்டேனே என நான் வருந்தாத நாளில்லை. அவளுக்கு நீங்கள் ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என கோபமாக கேட்கின்றான் பரதன். பரதன் எப்போதுமே மிகவும் கோபக்காரன் அல்லவா? அவனுடைய கோபம் தனியவே இல்லை தாய் மீது. 14 ஆண்டுகள் ஆன போதும் தன்னுடைய தாய் மீது அவனுடைய கோபம் தனியவில்லை. காரணம், தன்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு அண்ணன், தந்தையை போன்ற அண்ணனை கானகம் அனுப்பிவிட்டாளே என்ற கோபம் அவனை ஆண்டுக்கு ஆண்டு அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது. எல்லோருக்குமே கோபம் வந்தால் சற்று தனியும். ஆனால் பரதனுக்கு கோபம் என்பது தனியவே இல்லை. அப்போது ஹனுமன் பரதனிடம் பின்வருமாறு கூறுகின்றார், உன்னுடைய தாயின் பெருமைகளை கூறுகின்றேன் கேள். பரதா, நீயோ இந்த உலகமோ அவளை புரிந்து கொண்ட லட்சணம் அவ்வளவுதான் என்று சற்று கோபமாகவே பரதனிடம் கூறுகின்றார் ஹனுமான். உன்னுடைய தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகி தெரியுமா? தசரதரின் தாயார் இந்துமதி மிகுந்த இளகிய மனம் படைத்தவள். செடி கொடிகளிலும் உயிரோட்டத்தை, உணர்ச்சிகளை கண்டவள் இந்துமதி. அவளுடன் ஒரு நாள் சிறுவன் தசரதன் உத்தியாவனத்தில் திரிந்தபோது தளதளவென பொன்னிறத்தில் மினுமினுத்த தளிர் ஒன்றை கொடியிலிருந்து ஒடித்து விட்டான். ஒடித்த இடத்திலிருந்து பால் வடிவதைக் கண்டு பதறிய இந்துமதி தன் குழந்தையான தளிரை பிரிந்து, இந்த கொடி எப்படி கண்ணீர் வடிக்கிறதோ அப்படியே உன் மகனை பிரிந்து நீ கண்ணீர் வடித்து மடிய கடவா என மகன் என்றும் பாராமல் சாபமிட்டாள் இந்துமதி. பின்னர் இளைஞனாக தசரதன் வேட்டைக்கு சென்ற இடத்திலே ரிஷிகுமாரனான ஸ்ரவணன் குடுவையில் தன் தாய் தந்தையின் தாகம் தீர்க்க தண்ணீர் மொள்ள
அதை யானை தண்ணீர் குடிப்பதாக கருதி சப்தவேதி எனும் அஸ்திரத்தினால் அவனை கொன்றதனால் உயிர் நீங்கும் முன் புத்திர சோகத்தினால் நீ உயிர் நீங்க கடவாய் என்று அவனது கண்ணிழந்த தாய் தந்தையால் இப்படி 2 பெரிய சாபங்களை பெற்றிருந்தார் தசரதர். தசரதர் ராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்டம் கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிசூட்ட நிச்சயித்து தன் அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்தி குறித்த முகூர்த்தத்தின் பின்விளைவுகளை பல கலைகளும் சாஸ்திரங்களும் அறிந்த தன் தந்தையிடமிருந்து தான் முழுமையாக கற்றறிந்த ஜோதிடத்தின் மூலம் கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தினை ஆராய்ந்து நன்கு அறிந்திருந்தாள் கைகேயி. அந்த முகூர்த்தப்படி ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நிகழ்ந்திருந்தால், ராஜ்ய பாரத்தில் ராமன் அன்று அமர்ந்திருந்தால் அதுவே அவனது ஆயுளை முடித்திருக்கும். புத்திர சோகமானது தசரதனையும் முடித்திருக்கும். புத்திர சோகம் எப்படியும் நிகழ வேண்டும் என்னும்போது அது ராமனை விட்டு தற்காலிக பிரிவா அல்லது நிரந்தர பிரிவா என்பதுதான் பிரச்சனை. இதனை நன்கு உணர்ந்த கைகேயி தன்னுடைய மதி சாதுரியத்தினால் தனக்கு வைதவ்யம் வந்துவிடும், அதாவது அவப்பெயர் வந்துவிடும் என்று தெரிந்திருந்தும் ஸ்ரீராமனின் உயிரை காப்பாற்ற நிச்சயித்தாள் உன் அன்னை. அந்த கணத்திலே அரணாக இருப்பவன் உயிர் நீப்பது ராஜ்யத்தின் ஜாதக அமைப்பின்படி நிச்சயம் என்கின்ற நிலையில், அதனை மாற்றவே முடியாது என்கின்ற நிலையில் ஏற்கனவே ஆண்டு அனுபவித்து முதியவனாகிவிட்ட தசரதன் உயிர் நீப்பதே மேல் என அவள் எண்ணினாள். இதன் மூலம் தான் அமங்கலியாவதை பற்றி கூட அவள் கவலைப்படவில்லை. தன்னுடைய ராமன் நீண்டகாலம் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பது ஒன்றே அவளுடைய குறிக்கோளாக இருந்தது. அப்போது கூட அவள் கேட்க விரும்பியது 14 நாட்கள் வனவாசம் என்பதுதான். ஆனால் வாய் தவறி அது 14 வருடங்கள் என வந்துவிட்டது. ஒரு கணம் கூட ராமனை பிரிவதை சகிக்காத தசரதருக்கு இதுவே உயிரை கொல்லும் விஷமாகிவிட்டது. எந்த பெண் தன் சௌமங்கல்யத்தை கூட பணயம் வைத்து மாற்றான் மகனை காப்பாள். ஆனால் ராமனிடம் கைகேயை கொண்ட பிரியம் அத்தகையது. நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் என அவளுக்கு தெரியும். ஆகவேதான் அவள் அத்தகைய வரத்தை கேட்டாள். ஒரு கால் நீ ஏற்றால் ஸ்ரீராமனின் உயிரை காக்க உன்னையும் இழக்க அவள் தயாராக இருந்தாள். நன்றாக புரிந்து கொள் பரதா, தான் பெற்ற மகனை கூட ராமனுக்காக தியாகம் செய்ய தயாராக இருந்தாள் அந்த உத்தமி. அவள் மகா தியாகி. அவளால் தான் எங்கோ வனத்தில் கிடந்த எங்களுக்கெல்லாம் ஸ்ரீராமனின் தரிசனம் கிடைத்தது. கரவிதூஷணர் முதலான ராவணன் வரை பல ராட்சதர்களின் வதமும் முடிந்தது. இந்த புனிதவதியைத்தான் நாம் அனைவரும் வணங்க வேண்டும் என்றார் ஹனுமான். பரதன் முதலானவர்களுக்கு அப்போதுதான் கைகேயினுடைய உண்மை உருவம் புரிந்தது. அவளுடைய உண்மை உள்ளம் புரிந்தது. எத்தகைய தியாகி அவள் என்று தோன்றியது. இராமாயணத்தில் தன்னலமற்ற இன்னொரு மங்கையும் திரைமறைவில் உண்டு. அவளையும் பார்ப்போம். ஸ்ரீராமரும் சீதையும் வனவாசத்துக்கு கிளம்பிவிட்டனர். அவர்களுக்கு சேவை செய்ய லக்ஷ்மணரும் கிளம்பிவிட்டார். கிளம்பியவர் தன் மனைவி ஊர்மிளையிடம் விடைபெற்று கொள்ள அவளது அந்தப்புறத்துக்கு சென்றார். தன் மீது கணவர் கொண்ட பிரியம் ஊர்மிளைக்கு தெரியும். ஆதலால் இதே பிரியத்துடன் அவர் கானகம் சென்றால் தன் நினைவும் விரகதாபமும் அவரை சரிவர அவர் கடமையை செய்ய விடாது, அலைக்கழிக்கும் என அவள் வருந்தினாள். ஆகவே அவர் தன்னை வெறுக்கும்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என நிச்சயித்தாள் ஊர்மிளை. தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு லக்ஷ்மணனை வரவேற்க தயாரானாள். லக்ஷ்மணன் வந்து கானகம் செல்வதை பற்றி கூறியவுடன், தந்தை காட்டுக்கு போகச் சொன்னது உங்கள் அண்ணனையே தவிர உங்களை அல்லவே, நீங்கள் ஏன் கட்டப்பட வேண்டும்? அன்னிதான் அண்ணனை மணந்த பாபத்துக்கு அவர் பின் போகின்றாள். நானாக இருந்தால் அது கூட போக மாட்டேன். வாருங்கள் என்னுடன், நாம் மிதிலைக்கு போய் சௌக்கியமாக வாழலாம் என்றாள். லக்ஷ்மணன் கோபத்துடன், நீ இவ்வளவு மோசமானவளா? நீ வர வேண்டாம். என் முகத்திலும் இனி விழிக்க வேண்டாம். இங்கேயே சுகமாக படுத்து தூங்கு. என் அண்ணனுடன் அண்ணியுடன் நான் போகின்றேன் என்றான். உங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் நான் நிம்மதியாக தூங்குவேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் ஊர்மிளை. அப்படியே ஆகட்டும்,
என கூறி சென்ற லக்ஷ்மணன் ஊர்மிளைக்கு தன் தூக்கத்தை தந்துவிட்ட காரணத்தால் 14 ஆண்டுகளும் தூங்காது ராமனுக்கு சேவை செய்ய முடிந்தது அவனால். ஊர்மிளை செய்த தியாகத்தினால் அவளுடைய நினைவும் லக்ஷ்மணனை வாட்டவில்லை. ராம பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சீதையின் வாயினால் உண்மையை அறிந்த லக்ஷ்மணன் அவளின் தியாக மனம் அறிந்து ஊர்மிளையை எப்போதையும் விட அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தான். இதே போல லக்ஷ்மணனை ஊர்மிளை வேறொரு கோணத்தில் அறிந்து கொள்ள சீதையே வழி செய்தாள். பட்டாபிஷேகத்துக்கு பிறகு ஒரு நாள் தன் கால் கொலுசுகளை ஊர்மிளைக்கு பரிசாக அளித்தாள். அன்றிரவு அவளின் அந்தப்புறத்துக்கு வந்த லக்ஷ்மணனின் பார்வையில் அந்த கொலுசுகள் தான் முதலில் பட்டன. தினமும் சீதையின் கால்களை மட்டுமே வணங்கி வந்துள்ள லக்ஷ்மணன் சீதையை தன் முன் நிற்பதாக கருதி அவள் கால்களில் விழுந்து வணங்கினான். துணுக்குற்று பின்வாங்கிய ஊர்மிளை உண்மையை கூற அவளை கடிந்து கொண்டான் லக்ஷ்மணன். அந்த கொலுசுகளை உடனே அன்னிக்கு திருப்பித் தர பணித்தான் லக்ஷ்மணன். அதை பெற்றுக்கொண்ட சீதை வேறோர் உயர்ந்த கொலுசை ஊர்மிளைக்கு பரிசாக அளித்து லக்ஷ்மணன் தன்னிடம் கொண்ட பக்தியை விளக்கவே அவ்வாறு தான் செய்ததாக கூறினாள். இந்த உலகிலே நாம் எதையுமே ஒரு பக்கம் பார்க்கின்றோம், எல்லாவற்றிற்கும் இன்னொரு பக்கம் என்பது உண்டு. ஆக எதையும் ஆராயாது நம்பக்கூடாது என்பதை நமக்கு இராமாயணத்திலே வருகின்ற இந்த நிகழ்ச்சிகள் விளக்குகின்றன. மேலும் பல கிளை கதைகளை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன்.